ஹாய், சிக்கன் கொத்து பரோட்டா பண்ணலாமா? நான் ஆல்ரெடி பரோட்டா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா தின்னாக உருட்டிட்டு சின்ன சின்ன லைன் போட்டு நூல் பரோட்டா மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஹீட்டான பேனில் இந்த பரோட்டாவை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பரோட்டாவை ஒரு அடி அடிச்சுட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 எக் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக் ஓரளவுக்கு உட்கானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை இந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட், பெப்பர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் லைட்டாக குத்தி விட்டுருக்கேன், நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் சால்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி விட்டால் சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.